சொல்லுகிற இந்த உலகம் சொல்லுகிற குற்றம் உங்க மேல சொல்லுகிற குற்றம் உங்க மேல தங்காது. உங்களை குற்றப்படுத்தினர்லாம் உங்க பட்சமா வர வச்சிருவார் ஆண்டவர். தொடர்ந்து நீங்க ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. உங்க எதிராளிய உங்க காலடியில கொண்டாந்து போட்டுருவார் ஆண்டவர். மின்சாரம் இருக்கிறது, இன்றைக்கு வீட்டுல கரண்டை யூஸ் பண்றோம். நம்ம அதுக்கு ஒரு 2 மாசத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணணும், அதுக்குரிய பேமெண்ட்டை கட்டணும். அப்ப சரியா கட்டிட்டோம்னா ஃபைன் போட மாட்டான். சரியா கட்டிட்ட பீஸ் கறியில புடுங்க மாட்டான். சரியா கட்டிட்டோம்னா நம்ம வீட்டு பக்கம் கூட என்ன பண்ண மாட்டான், நிற்க மாட்டான். ஏன்னா நம்முடைய பில் சரியான நேரத்தில் பேமெண்ட் ஆயிருது, ரிசீவ்ட் ஆயிருது. அதனால அவன் என்ன பண்ணுவதில்லை, நம்ம பீஸ் கறியெல்லாம் புடுங்குவதில்லை. நம்ம சரியா ஜெபம் பண்ணிட்டோம், ஒவ்வொரு நாளும் தவறாமல் ஜெபம் பண்ணிட்டோம், ஒவ்வொரு நாளும் விடாமல் ஜெபம் பண்ணிட்டோம், ஒவ்வொரு நாளும் தேவனுக்குள்ளாக களி கூர்ந்து மகிழ்ச்சியோடு கூட ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோமானால் தடையில்லாத மின்சாரம், பீஸ்கர் புழுங்காத மின்சாரம், பயன் கட்டாத மின்சாரம் எப்பொழுதும் கர்த்தர் நம்மளுக்கு தந்து கொண்டே இருப்பார். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழுந்திருந்து விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்ப தேவன் குறைய தருகிற தேவன் அல்ல, குறைகளை அனுமதிக்கிற தேவன் அல்ல, வியாதிகளை கொடுக்கிற தேவன் அல்ல, பற்றாக்குறையை உண்டு பண்ணுகிற தரித்திரத்தை உண்டு பண்ணுகிற தேவன் அல்ல, நம்முடைய கை கால்களை முறிக்கிற தேவன் அல்ல, குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் நம்முடைய தேவன். சில வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. இது வரக்கூடாது, இது உன் வாழ்க்கையில நடக்கக்கூடாது, இது உன் வாழ்க்கையில சந்திக்கப்படக்கூடாது, இது உன் வாழ்க்கையில நடக்கவே கூடாதுன்னா நீ என்ன பண்ணணும், எப்பொழுதும் ஜெபிக்கிறவனாக காணப்படணும். இந்த ஊர் சொல்லுகிற இந்த உலகம் சொல்லுகிற குற்றம் உங்க மேல சொல்லுகிற குற்றம் உங்க மேல தங்காதுன்னு சொல்லுது வசனம், சுமராது. அது சொல்லுகிறதெல்லாம் பொய்யாய் போயிருன்னு சொல்லுது கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. நீங்க மட்டும் ஜெபம் பண்ணிட்டே போயிட்டு இருங்க. அதெல்லாம் காலப்போக்கில் எல்லாமே என்ன ஆயிரும், சரியாயிரும். காலப்போக்கில் மறைஞ்சிரும். உங்களை குற்றப்படுத்தினர்லாம் உங்க பட்சமா வர வச்சிருவார் ஆண்டவர். தொடர்ந்து நீங்க ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. உங்க எதிராளிய உங்க காலடியில கொண்டாந்து போட்டுருவார் ஆண்டவர். சத்துருக்களுக்கு, அப்படிப்பட்ட மனுஷனுக்கு மத்தியில கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்க தலையை உயர்த்துவார், உங்க வாழ்க்கையை உயர்த்துவார், உங்க குடும்பத்தை உயர்த்துவார், உங்களுடைய பிசினஸை உயர்த்துவார், உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவார். ஜெபிக்கிற உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்கிற பொழுது உங்களை என்ன பண்ணுவாரு, சத்துருக்களுக்கு முன்பதாக வர வர நாளுக்கு நாள் நீங்க ஜெபிக்க 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 நீங்கள் இந்த சமுதாயத்திலையும் இந்த உலகத்திலையும் பிற மக்களுக்கு மத்தியிலையும் நீங்கள் உயர்ந்து வருவதை உங்க கண்கள், அந்நிய கண்கள் அல்ல, உங்க சொந்த கண்களை பார்க்கும். கரங்களை தட்டுவோம்.